ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7 சென்டில் இடம் ப்ளஸ் வீடோட சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க. கோவில்பாளையத்துலேருந்து வெறும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 ரூமு தான் இருக்குங்க. சின்ன வீடு தாங்க இது. இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 சென்டில் அமைஞ்சிருக்குங்க. வீடும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க. நீங்கள் தாராளமாக வந்து குடியிருக்கலாங்க. வந்தோன்னே குடியிருக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விட்டுருக்குறாங்க இந்த வீட்டை. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா தார் ரோடுக்கு பக்கத்தால் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குங்க. பெரிய ஒரு வாகனம் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குங்க. காரு எல்லாமே வந்துக்கலாங்க உள்ள. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. நல்ல ஊருக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க. வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன வீடுங்க. ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு அமைச்சிருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த வீட்டை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வடக்க பார்த்த மாதிரி வீடு கட்டினீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி இருக்குங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய ஸ்பேஸ் வேணும், நிறைய இடம் வேணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு சூட்டபுளாக இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காதுங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்சார வசதி தனியாக மீட்ரு வச்சுருக்காங்க, தனியாக லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக மின்சார வசதி இருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 சென்ட் இருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா இதிலேருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க. வேறு ஏதாவது இந்த வீட்டை பற்றி இடத்த பற்றி டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் இடம், நிலம், வீடு வாங்க விற்க அணுகவும் பரணி ரியல் எஸ்டேட். மறக்காமல் நம்ம பரணி ரியல் எஸ்டேட்டுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.